வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி தமிழ் இலக்கியத்தில் புறநானூறு பாடல்கள் பார்த்துட்டு வரோம். அதில் 184வது பாடல் என்று காய் நெல் அறுத்து கவலம் கொளினேன் மா நிறைவு இல்லதும் பன்னாட்கு ஆகும் 100 செரு ஆயினும் தமித்து புக்கு உணினே வாய் புகுவதெனினும் கால் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிதும் நந்தும் மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்லென் சுற்றமுடு பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. பாடியவர் பிசிராந்தையார். பாடியது யாருக்காகனா பாண்டியன் அறிவுடை நம்பிக்கை. திணை பாடான் திணை. துறை செவியருவுரு துறை. பாடலின் பொருள் பார்ப்போம். காய்ந்து முதிர்ந்த நெல்லை அறுத்து கவலமாக திரட்டி யானைக்கு உண்ண தந்தால் மா அளவினும் குறைந்த நிலத்தினது என்றாலும் அது பல நாட்களுக்காகும். அப்போ நெல்லை அறுத்து யானைக்கு தகுந்த மாதிரி நாம் உண்ண தந்தாலும் 1 ஏக்கர் நிலத்தில் 1/3 பங்கு தான் அதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா பல நாட்கள் வரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே யானை தானே நிலத்தில் புகுந்து தின்றால் வாயில் புகுவதை விட காலில் மிதிப்பட்டு பாலாகிறது தான் அதிகமாக இருக்குமா. அதை தான் சொல்கிறாங்க. 100 வயல்கள் என்றாலும் யானை தனித்து புகுந்து தின்றால் வாயில் புகுவதை விட காலில் மிதிப்பட்டு பாலாகுவது தான் அதிகமாக இருக்குங்கிறாங்க. அதுபோல் அறிவுடை வேந்தன் என்ன பண்ணுமா, நெறி வகுத்து கொண்டு அதன்படி மக்களிடம் பொருள் பெற்று ஆட்சி நடத்தினால் அந்த நாடு கோடி பொருளினை ஈட்டி தந்து நன்கு செழித்து வளரும் உயருங்கிறாங்க. ஆனால் அப்படி செய்யாமல் சிற்றினத்தாரோடு சேர்ந்து இன்ப கேளிக்கைகளை விரும்பி தவறான வழியின் மக்களிடமிருந்து பொருளை வற்புறுத்தி பெற்றால் யானை புகுந்த வயல் போல தானும் உண்ணாமல் உலகமும் கெடும் அப்படிங்கிற அந்த பொருள். அப்போ இந்த பாடல் மன்னன் முறையறிந்து வரிசை அறிந்து வரி வாங்கணும் அப்படிங்கிற அந்த பொருள் பாடப்பட்டது. நன்றி, வணக்கம்.